உங்களை காயப்படுத்திய ஒருவர் ஒருபோதும் சாரி சொல்லவில்லை என்றால் நீங்க இன்னும் அந்த அப்பாலஜிக்காக காத்திருக்கிறீர்களா? எங்கள பலர் ஒரு சாரி கேட்டால் தான் மனம் அமைதியாகும் என்று நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை எப்போதும் அந்த வாய்ப்பை தராது. சிலர் தாங்கள் தவறு செய்ததை தெரியாமல் வாழ்கிறார்கள், சிலர் தெரிந்தும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நாம் காத்திருப்பது ஒரு அப்பாலஜிக்காக அல்ல, எங்களுடைய பீஸை தள்ளி போடுவதற்காக. ஒருவர் சாரி சொல்லாததால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. சைக்காலஜில ஃபர்கிவ்னஸ் என்பது நடந்ததை மறந்து விடுவதல்ல, அது அந்த நிகழ்வு இனி உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது. ஆராய்ச்சிகள் மன்னிக்கும் மனப்பான்மை மன அழுத்தத்தை குறைக்கவும் உணர்ச்சி நலனை மேம்படுத்தவும் உதவக்கூடும் என்று கூறுகின்றன. நீங்கள் டிசர்வ் பண்ணிய அப்பாலஜி ஒருபோதும் வராமல் போகலாம், ஆனால் நீங்கள் டிசர்வ் பண்ணும் பீஸ் இன்றை ஆரம்பிக்கலாம். சில கதவுகளை மற்றவர்கள் மூடுவதில்லை, நாம் தான் காத்திருப்பதை நிறுத்தும் போது அவை மெதுவாக மூடப்படுகின்றன. ஒருபோதும் சொறி சொல்லாத ஒருவரை மன்னிப்பது சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். இது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட். இனிய இரவு வணக்கம்.